ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரைக்கப் அளவுக்கு துவரம்பருப்பு வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு தான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த துவரம்பருப்பே தாராளமாக பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் அரைக்கப்பே போதுமானது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் துவரம்பருப்பு சீக்கிரமே ஊறிடும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா திரும்ப நார்மல் வாட்டர் வச்சு ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ சரியாக 1 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஒரு மிக்ஸி ஜாருக்கு தண்ணியெலாம் வடிச்சிட்டு வெறும் பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சுத்தமாக விட வேண்டாம். தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரேஷனில் கொடுத்த துவரம்பருப்பு தான். ஸோ அதனால் இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே இதில் மாற்றிட்டு இப்போ இந்த மாவில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். உப்பு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, வரமிளகாய் ஒரு 1-2 நம்ம மிக்ஸி ஜாரில் ஓட்டி எடுத்தோன்னா நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடியாகிடும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொடியாக நறுக்குனா வெங்காயம், பொடியாக நறுக்குனா பச்சை மிளகா, ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டோம். ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம இதில் இருக்க தண்ணியே நமக்கு போதுமானது. வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஆல்ரெடி நம்ம பருப்பு ஊற வச்சதுலேயும் தண்ணி இருக்கும் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இது கூடவே காஞ்ச கருவேப்பிலையை நல்லா கசக்கிட்டு சேர்த்தாலும் சரி, இல்லை பச்சை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு சேர்த்தாலும் சரி. சேர்த்துட்டு இது நல்லா இப்போ பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இதை நல்லா ஒரு வடை பக்குவத்தில் தட்டிட்டு எண்ணெயில் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா உதுத்து விட்டு நல்லா பக்கோடா மாதிரி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வடையாக தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்க மாவில் பக்கோடாவாகவும் உதுத்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கையில் எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதான். இது நல்லாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் எண்ணெயை நல்லா சூடுபடுத்தியிருக்கேன். எண்ணெய் ரொம்ப சூடாகி ரொம்ப கொதிக்க காஞ்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள், எண்ணெயில் போட்டு ஒட்டி மேலே வர மாதிரி பபிள்ஸ் மேலே எலும்பி வந்துடணும். இது மாதிரி போட்டு ஒட்டி மேலே பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இது மாதிரி உருண்டையை தட்டிட்டு லைட்டாக கை வச்சு இப்படி அமுத்தி விட்டிங்க அப்படின்னா வடை ஷேப்க்கு இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப மொத்தமாக போட்ட வேணாம், ரொம்ப சன்னமாகவும் போட்ட வேணாம். கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருந்தால் சரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ உங்களுடைய கடாய்க்கு எத்தனை தேவைப்படும், எவ்வளோ போட்டால் சரியாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 நாளாக போட்டுக்கிறேன், சின்ன சின்ன சைஸில் போட்டுட்டு மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். திருப்பினதுக்கப்புறம் 2 சைடுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வடை தயாராகிடுங்க. மசால் வடை நல்லா அழகாக தயாராகிடும். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான மசால் வடை தயாராச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக தயாராச்சு. இதே மாதிரி நம்ம வடையெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப கொஞ்சம் கடைசியாக மீதி இருக்க மாவில் பக்கோடாவும் உதுத்து விடலாம். ஒருவேளை இந்த வடை சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த பக்கோடா உதுத்து விடும்போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, துவரம்பருப்பு வச்சு ரொம்ப அருமையாக பருப்பு வடை ரெடி பண்ணோம். கூடவே பக்கோடாவும் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.
இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.